நான் வயிறறிஞ்சு சொல்றேன், இந்த நாய் செத்து போனதுக்கு காரணமே நீங்க தான்டா. யார் தெரியுமா? நான் வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி எம்ஜிஆர் நகர் சைடு வந்து போயிட்டு இருந்தேன் வண்டியில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து மூச்சு விட முடியாம வெயில வந்து ரொம்ப மயங்கி படுத்துட்டு இருந்தது. மூச்சை விட முடியல, நாக்கு எல்லாமே தள்ளிட்டு இருந்தது. நாக்கு தள்ள தள்ள அந்த நாய்க்கு வந்து உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே போய் வாயில இருந்து ஜொல்லா வந்து அந்த நாய் வந்து ரொம்ப மயக்கம் ஆயிடுச்சு. சரி நானும் தண்ணி கொடுக்க ட்ரை பண்ண, அந்த நாயால தண்ணியும் கொடுக்க முடியல. சரி நாயோட கண்டிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ கிராஸ் கால் பண்ணி, இந்த மாதிரி நாயோட கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு சார், கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, ஒன்னையில வர முடியாதுங்க, நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர். சரி ப்ளூ கிராஸ்க்கு கால் பண்ண உடனே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பருக்கு நான் டயல் பண்ணேன். அந்த நம்பரை கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சரி என்னடா இவனுக்கு ரெண்டு சைடுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ளூ கிராஸ்க்கே கால் பண்ணதுக்கு, சார் இருங்க சார் நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1913 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பர் என்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் நம்பர். என்ன எப்படி அலைய வச்சு எனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 hour மேல நான் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தேன். அந்த நாய் வந்து உயிருக்கு போராடிட்டே தான் இருக்கு. ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ப்ளூ கிராஸ் வந்து கொடுக்கவே இல்லைங்க. ப்ளூ கிராஸ் எதுக்கு இருக்குன்னு தெரியவே இல்லை. கால் பண்ண எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதுவும் இல்லாம இன்னொரு நம்பர் தராங்க, இந்த நம்பர் கால் பண்ண, அந்த நம்பர் கால் பண்ண சொல்றாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க. ஒருத்தர் அர்ஜென்ட்ல இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு 2.5 மணி நேரம் மேல அந்த டாக் வந்து உயிருக்கு போராடிட்டே இருந்தது. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து இறந்தும் போயிருச்சு. சரியா, செத்தே போயிருச்சு. ஆனா சீக்கிரமா வந்து அந்த உயிரை காப்பாத்திருக்க ட்ரையாவது பண்ணிருக்கலாம். 1913 நம்பர் கால் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, டாக் எதனா இறந்துச்சுன்னா தான் நாங்க வருவோம், கம்ப்ளைண்ட் நீங்க ப்ளூ கிராஸ் கிட்ட தான் போனா. அந்த ப்ளூ கிராஸ் கிட்ட அவங்க கிட்ட சொன்ன இந்த மாதிரி டாக் இறந்துச்சு சார் சொன்னீங்க. ஒரு அண்ணன் தான் ரொம்ப நல்லா மனுஷன், அவன் வந்தால பரவாயில்ல வரவே மாட்டான். டாக் வந்து டிஸ்போஸ் பண்ணாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் உடனே வந்து பண்ணாரு. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் போராடி போறதுன்றது ரொம்பவே தப்பான விஷயம். அப்புறம் மாநகராட்சி கிட்ட இருந்து எனக்கு போட்டோஸ் வந்துச்சு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீங்க சொன்ன ஒர்க்கை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னோன்னே ஒரு அண்ணன் வந்தார், ரொம்ப உதவி செஞ்சாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். மாநகராட்சியோட அந்த அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா ப்ளூ கிராஸ் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸுங்க, ஒரு ப்ராப்பரான பதில அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் சார், இங்க தானே சார், அங்க தானே சார், உங்க இருக்கு சார், எங்க டீம் அனுப்புறோம், டீம் இல்லங்க எங்க கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல, டீம் இல்லன்றாரு. அப்புறம் எதுக்கு வந்து கவர்மெண்ட் நடக்குது, அப்புறம் எதுக்கு தான் ப்ளூ கிராஸ் நடத்துறீங்க, டீம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நாய் வந்து எப்படி இருந்தாலும் சாகதான் போதா, நான் காப்பாற்ற முயற்சியாவது பண்ணல. ப்ளூ கிராஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க பண்றது.